வணக்கம். நம்ம குடும்பத்தில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆரோக்கியமாக இருக்க 2 வகை இன்ஸ்டன்ட் சூப் மிக்ஸ். அதை தான் இன்றைக்கி நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் பார்க்க போகிறோம். 1 ஸ்பூன் பொடி தாங்க நம்ம ஆரோக்கியத்திற்கு. இந்த சூப் மிக்ஸில் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு முதல் கொண்டு எல்லாமே கலந்துருக்குது. இது போல் மூலிகை சார்ந்த இட்லி பொடியாக இருக்கட்டும், சூப் மிக்ஸாக இருக்கட்டும், தொக்கு வகைகளாக இருக்கட்டும், மூட்டு வலி எண்ணெயாக இருக்கட்டும், நம்ம சேனலில் வீடியோ பார்த்து செய்ய முடியாதவர்களுக்கு ஆர்டர் எடுத்து செய்து தரோம். உங்களுக்கு இது போன்று ஏதாவது வேணும்னா நம்ம சேனலில் ஆர்டர் பிளேலிஸ்ட் பார்த்துட்டு இந்த நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இப்போ இந்த சூப் மிக்ஸ் எவ்வளோ ஈஸியாக இந்த சூப் ரெடி பண்ணலான்னு பாருங்கள். பேச்சுலர்ஸ்லேருந்து வயதானவர்கள் தனியாக இருக்கிறவங்க கூட இதை செய்திடலாம். இப்போ ஒரு பவுல் அளவுக்கு தண்ணி, 200 ml தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் சூப் மிக்ஸை சேர்த்துருங்க. டேபிள் ஸ்பூனில் சேர்க்கக்கூடாதுங்க, இது டேபிள் ஸ்பூனு, அதில் பாதி தான் சேர்த்துருக்குறேன். டீஸ்பூனில் 1 ஸ்பூன் ஒருத்தருக்கு. ஒரு கொதி வந்ததும் நாம் அந்த ஸ்டவ்வை அணைச்சிட்டு மூடி போட்டு ஒரு 3 நிமிடம் போல் விட்டுறணும். ஒரு க்ரீன் டீ தயாரிப்பது போல் 3 நிமிடம் கழித்து நாம் அப்படியே அதை வடிகட்டி ஒரு கொத்தமல்லி தலை தூவி குடிக்கலாம். சிறு பிள்ளைகளுக்கு வடிகட்டி கொடுங்க. பெரியவங்களாக இருந்தால் இதை வடிகட்டணும்னு அவசியம் கிடையாது, அப்படியே எடுத்து ஊற்றி நாம் பருகலாம். முடிந்தவரை இந்த வீடியோ பார்த்து எல்லோருமே உங்கள் வீட்டில் இந்த சூப் மிக்ஸ் ரெடி பண்ண பாருங்கள். நான் இப்போ காட்டுறது உங்களுக்கு முடக்கத்தான். இப்படி தாங்க அது கொடி போல் இருக்கும். ஆங்கிலத்தில் பலூன் வைன் அப்படின்வாங்க. அதோடைய காய்கள் பலூன் மாதிரி இருக்கும். சிறு பிள்ளையில் நம்ம நெத்தியில் உடச்சி கூட விளையாடுவோம். இந்த மூட்டு வலி, இந்த முடக்குவாதத்திற்கெல்லாம் சிறந்த ஒரு நிவாரணி. எலும்பு ஆரோக்கியத்திற்கு மிகச் சிறந்தது, பிரண்டை மாதிரி. அதனால் இந்த முடக்கத்தான் வைத்து நாம் முடக்கத்தான் பிரண்டை, மூட்டு வலி எண்ணெய் கூட தயார் செய்து போட்டிருந்தோம். வாங்கினவங்க நிறைய பேர் அதோடைய பலன் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அது போல் வலி இருக்கிறவங்க அதை செய்து பயன்படுத்துங்க. இந்த முடக்கத்தான் எண்ணெய் தயாரிக்கும் போது அந்த கொடியையுமே சேர்த்து நறுக்கி தயாரிக்கலாங்க. ஆனால் பொடி வகைகளுக்கு இலை மட்டும்தான். இலையை மட்டுமே உருவி அலசி தண்ணி வடித்து வீட்டுக்குள்ளேயே தான் உணர போடணும். ஒரு 3-4 நாள் உணர போட்டு மொறுன்னு ஆன ஒன்று எடுத்து வைக்கணும். வெயிலில் போட்டு காய வைக்கக்கூடாது, நிறமும் மாறக்கூடாது. அதே போல் முருங்கைக்கீரை நம்ம ஆர்டர்ஸ்க்கு எடுக்கிறோன்றதுனால நிறைய முருங்கைக்கீரை வாங்கி அப்படியே கட்டோடு நல்லா அலசிட்டு நீர் நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் உருவி அதே போல் தாங்க ரூம் டெம்பரேச்சரில் வீட்டுக்குள்ளேயே தான் இதை உலர்த்தி போடணும். அந்த மாதிரி போட்டு பாருங்கள், நிறம் மாறாமல் இது போல் அள்ளி வச்சிடணும். இது போல் நாம் எடுத்து வைக்கும் போது ஒரு 3லேருந்து 6 மாதம் வரைக்கும் இந்த இலைகளை தாராளமாக நம்ம இட்லி பொடியிலையோ இது மாதிரி சூப் மிக்ஸ்லேயோ நமக்கு தேவையான பருப்பு பொடி வகைகளை தாராளமாக தயார் பண்ணலாங்க. உங்களுக்கு இது போல் இலைகள் கிடைக்கும் போது இது போல் பதப்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ரெசிப்பியில் நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ ஒரு வாணலி சூடு பண்ணிவிடுங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அந்த வாணலி அப்படியே கோட் பண்ணிவிடுங்க. ஏதாவது 1 கப்பு மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு அதை சேர்த்து ஒரு 2 நிமிடம் போல் இந்த எண்ணெய் இந்த பருப்பில் எல்லாம் படுற மாதிரி ஒரு 2 நிமிடம் போல் மிதமான தீயில், மீடியம் ஃப்ளேமில் தாங்க வறுத்துடணும் முதல்ல. அதன் பிறகு அதே கப்பால் 1 கப் அளவுக்கு பாசி பருப்பு அதையுமே சேர்த்து இது கூடவே நல்லா வறுத்துடணும். இது முழுக்க நல்லா வறுபடணும் அப்படி இல்லைங்க. இது நல்லா அந்த நிறம் மாறாமல் ஒரு வாசம் வரும், அந்த வறுபட்ட வாசம் வரும். அதாவது லைட்டு கோல்டன் கலராக அது திரும்ப பாருங்கள். அந்த பக்குவத்தில் இது தாங்க சரியான பக்குவம். இந்த பக்குவத்தில் எடுத்து ஒரு பேப்பர்லேயோ ஒரு தட்டுலேயோ கொட்டி ஆற விட்டுருங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். நம்ம எடுத்து அதே கப்பால் 1 கப் அளவுக்கு தனியா மல்லி விதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது கூட நான் ஒரு 4 காஷ்மீரி மிளகாய் சேர்க்குறேன். காஷ்மீரி மிளகாய் உங்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னால் வரமிளகாய் சேர்த்துறாதீங்க. கண்டிப்பாக வரமிளகாய் இதில் சேர்க்கக்கூடாது. காஷ்மீரி மிளகாய் நமக்கு ஒரு நல்ல மணமும் சுவையும் கொடுக்கும், ஆரோக்கியமும் கொடுக்கும். அதனால் நான் ஒரு 4 மிளகாய் சேர்த்துருக்கேன். இது காரம் தராது. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிடுங்க. மிளகு காரம் மட்டும் நமக்கு போதும். 1/4 கப் அளவுக்கு மிளகு, 1/4 கப்பு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. பாருங்கள், இது டேபிள் ஸ்பூன் பெரிய ஸ்பூன், அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்குறேன். இந்த சீரகம் அப்படியே அந்த வெடித்து வரும் பாருங்கள், பொரியிற சத்தம், அது கேட்டதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து பருப்புகள் கூட அப்படியே கொட்டி ஆற விட்டுறலாம். இப்போ நான் கருவேப்பிள்ளை நல்லா அலசி நல்லா காய போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் ஒரு 3 பவுல் அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருக்குன்னா நல்லா அலசிட்டு உருவி கொஞ்சம் நேரம் அந்த தண்ணி நல்லா காஞ்ச பிறகு நீங்கள் இது போல் வானிலையில் சேர்த்து வறுக்கணும். மிதமான தீயில் தாங்க நல்லா மொறுன்னு வர வரைக்கும் வறுத்து எடுக்கணும். இப்போ நாம் முடக்கத்தானை வறுக்க போகிறோம். காய்ந்த முடக்கத்தான் இலை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அந்த 3 இலைகளாக இருந்து அது காயும். அந்த இலைகளே பாருங்கள் 3 இருக்கும் முடக்கத்தான்.
நம்ம முடக்கத்தான் பற்றி நிறைய விஷயங்கள் இதுக்கு முன்னாடி பதிவில் போட்டிருக்கேன். மூலிகை இட்லி பொடியில் முடக்கத்தான் பிரண்டை எண்ணெயிலலாம் போட்டிருக்கேன். அந்த வீடியோ எடுத்து பாருங்கள். இப்போ பாருங்கள், முடக்கத்தானை ஒரு 5 பவுல் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஸ்டவ் அப்படியே சிம்மில் வச்சுருங்க, லோ ஃப்ளேமு. முழுசாக தீயை குறைச்சிட்டு ஒரு நிமிஷம் போல் அதிலையே பெரட்டி எடுத்து கையில் எடுத்து நொறுங்குனிங்கன்னா அப்படியே பொடி ஆகும். அந்த ஸ்டேஜில் இதை எடுத்து தனியாக ஒரு பவுலில் வச்சிடணும். அதே போல் முருங்கைக்கீரை, காய்ந்த முருங்கைக்கீரையுமே 5 பவுல் எடுத்து இதே போல் வறுத்து தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சிடணும். இந்த முடக்கத்தான் நம்மளோட எலும்பு வளர்ச்சிக்கு, எலும்பு ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. வளரும் குழந்தைகளுக்கு இன்றைக்கி எலும்பு ஆரோக்கியம் இல்லாமல் இருக்குது, அயன் சத்து குறைவாக இருக்குது. இது ரெண்டுமே தரக்கூடியது இந்த முடக்கத்தானும் முருங்கைக்கீரையும். முருங்கைக்கீரையில் அயன் சத்து அதிகம், இரத்த விருத்திக்கு நல்ல செயல்பாடு. நம்மளுடைய தலை முதல் பாதம் வரை எல்லாத்துக்குமே ஆரோக்கியம் தரக்கூடியது இந்த முருங்கைக்கீரை. அதனால தான் இது போல் சூப் வகைகளை குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தாராளமாக குடிக்கலாங்க. இப்போ அந்த முருங்கைக்கீரையை எடுத்து வச்சுட்டு அந்த பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, நான் கட்டி பெருங்காயம் தான் எல்லாத்துக்கும் சேர்ப்பேன், அதை நல்லா பொரித்து எடுத்துக்கிறேன். நீங்கள் பெருங்காயத்தூள் வச்சுருந்தீங்கன்னா கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இன்னொரு பேன் வச்சுட்டு மிதமான தீயில் இந்த கல்லுப்பு சேர்த்து நல்லா வறுத்துருங்க. கல்லுப்புன்னு இல்லைங்க, நீங்கள் எந்த உப்பு பயன்படுத்துவீங்களோ அந்த உப்பை சேர்த்து அந்த ஈரத்தன்மை போகிற வரைக்கும் சும்மா லைட்டாக சூடு பண்ணி எடுத்து தனியாக ஒரு கப்பில் கொட்டி வச்சுருங்க உப்பு. இப்போ ஸ்டவ் அணைச்சிட்டு இந்த வானொலி சூட்லேயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெங்காய பொடி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தக்காளி பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பொடி. இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாமே பொடியாக சேர்க்குறேன். வெயில் நாட்களில் இதெல்லாம் நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா உதவும். ஏன் இது போல் சேர்க்குறேன்னா, நம்ம சேனலில் ஆவாரம்பூ சூப் மிக்ஸ் சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு கொடுத்தேன். அதில் வெங்காய தக்காளி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணி செய்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். அதில் சில பேர் என்கிட்ட கேட்டாங்க, வயதானவர்கள், எங்களுக்கு அதையும் சேர்த்து செய்து கொடுக்க முடியுங்களான்னு. அப்போ நான் இது போல் அவங்களுக்கு மிக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் இந்த மிக்ஸையுமே நான் இது போல் தான் இப்போ செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள், அவ்வளோ சுவையாக இருக்கும். நம்ம எதுவுமே அதில் சேர்க்க வேணாங்க. 1 ஸ்பூன் எடுத்து சுடு தண்ணியில் நல்லா கலக்கி கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற விட்டு குடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ அதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்து அரைச்சாச்சு. இந்த பொடியை 2ஆக பிரித்து எடுத்துக்கிறேன். 2.5 கப்பு வந்துச்சுங்க. இந்த ஒரு பகுதியை எடுத்து நாம் மிக்சி ஜாரில் சேர்த்து முருங்கைக்கீரை, பெருங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு அதை சேர்த்து ஒரு பங்கு அரைச்சிடலாம். அதே போல் முடக்கத்தான், பெருங்காயம், உப்பு சேர்த்து இன்னொரு பங்கு. முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் ஒரு பொடி, முடக்கத்தான் சூப் மிக்ஸ் இன்னொரு பொடி. இந்த சூப்பை தினசரி காலை அல்லது மாலை நேரங்களில் டீ போல் நீங்கள் பருகலாம். டீயை தவிர்த்துட்டு கூட இதை குடிக்கலாம். கண்டிப்பாக இது போல் ஒரு முறை செய்து நீங்கள் குடிச்சிங்கன்னா நீங்கள் இது போல் சூப் பருகிறதுக்கு ஆரம்பிச்சிருவீங்க. உங்கள் வீட்டு குழந்தைகள் கூட குடிக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த மிளகு காரமும் உப்பும் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உப்பு குறைவாக சேர்த்துக்கிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா சூப் ரெடியான பிறகு பிளாக் சால்ட்டில் ஒரு பிஞ்ச் நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு மட்டும் உங்களுடைய சுவைக்கும் உங்கள் உடல் நலத்திற்கும் ஏற்றது தாங்க. மற்றபடி பூண்டு வேணான்றவங்க அந்த பூண்டு பொடியை அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லை வெங்காய தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் நான் அரைச்சி கூட சூப் செய்வேன்றவங்க அந்த பொடியை ஸ்கிப் பண்ணிவிட்டு இது போல் பொடி செய்து வச்சுக்கலாம். நம்ம விருப்பம் போல தான். இந்த பொடிகளை கண்ணாடி பாட்டில்லையோ இல்லை இது போல் ஜிப்லாக் கவர்லேயோ போட்டு ஒரு 3 மாதம் வரைக்கும் நீங்கள் வெளியிலேயே வச்சு பயன்படுத்தலாங்க. இந்த மாதிரி மூலிகை சார்ந்த பொடிகளை அதிகப்படியாக 3 மாதம் வரையும் பயன்படுத்துங்க. உங்களுக்கு இந்த 2 சூப் மிக்ஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி.